இந்த கிராமத்துக்கு ஆளே இழுக்கிறது அழகான கோவில் இல்ல, பெரிய ஏரி இல்ல, ஒரு வாசனை. காலை 6 மணி ஆனாலே போதும். இந்த ஊர்ல கடிகாரம் பார்க்க மாட்டாங்க. மீன் பிரியாணி வாசனை வந்தாதான் கால ஆரம்பம். அந்த வாசனை எங்க இருந்து வருதுன்னு யாருக்கும் கேள்வி இல்ல. ஏன்னா பதில் எல்லாருக்கும் தெரியும். கிழக்கு பக்கம் சூரியன் எட்டி பார்க்கும் நேரம். வீட்டு வாசல்ல தண்ணி தெளிச்சிருக்காங்க. கோலம் பாதி போடப்பட்டிருக்கு. ஆனா ஒரே ஒரு வீட்ல மட்டும் அவசரம். அது குமரேசன் வீடு. இந்த கிராமத்துல மீன் பிரியாணின்னு சொன்னா பேர் சொல்ல தேவையில்லை. குமரேசன். அவன் பெரிய படிச்சவன் இல்ல. ஆனா உணவுல பொய் கலக்காதவன். குமரேசன் தினமும் ஒரே வழிதான் போவான். கடைக்கு பக்கத்துல மீன் வாங்க மாட்டான். ஏன்னா மீன் கடையில வாங்குறது இல்ல. கடல் கிட்ட வாங்குறது. கடல் அவனுக்கு வேலை இடம் இல்ல. உறவு. அலை கொந்தளிச்சா அவன் போக மாட்டான். மீன் கிடைக்கலன்னா கடை திறக்க மாட்டான். ஒரு நாள் காசு போனா போகட்டும். ஒரு ஊர் உடம்பு கெடக்கூடாது. மீன் வாங்கிட்டு திரும்பி வர்றப்போ தோள்ல குடை. அதுக்குள்ள இன்னும் துடிக்கிற மீன். கடல் தண்ணீர் சொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணீர் தான் அவன் பிரியாணியோட முதல் சாட்சி. டேய், இன்னைக்கு நல்ல மீன் போல. நல்லதுன்னா இன்னைக்கு பிரியாணி. இது வியாபாரம் இல்ல. ஒரு உடன்படிக்கை. அடுப்பு ஏறுது. மசாலா அரைக்குது. மீன் கழுவப்படுது. இந்த நேரத்துல கிராமத்துல யாரும் சந்தேகம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்பிக்கை. குமரேசனுக்கு ஒரே மகன். சூர்யா. வயசு 20. அவன் அப்பா மாதிரி பேச மாட்டான். ஆனா அப்பா மாதிரி பார்ப்பான். இந்த கிராமம் இப்படிதான் பழகி இருந்தது. மீன் இருந்தா பிரியாணி. மீன் இல்லனா கடை இல்ல. இதுல யாருக்கும் சந்தேகம் வரல. ஆனா ஒரு நாள் இந்த பழக்கத்தை ஒருத்தன் பயன்படுத்த ஆரம்பிச்சான். அடுத்த நாள் காலை இந்த கிராமம் விழிச்சது அதே மாதிரி இல்ல. காற்று சும்மா இல்ல. கடல் அமைதியா இல்ல. கடல் கொந்தளிக்கிற நாள் குமரேசன் வீட்ல ஒரே ஒரு முடிவுதான். அப்பா, இன்னைக்கு போகலாமா? இல்ல சூர்யா, கடல் கோவமா இருக்கு. இன்னைக்கு பிரியாணி இல்ல. அவன் குரல்ல வருத்தம் இருந்தது. ஆனா பயம் இல்ல. காலை 6 மணிக்கு திறக்கிற கடை அன்னைக்கு மூடியே இருந்தது. ஏன் மூடிட்டாரு? கடல் சரியில்லை போல. குமரேசன் சொன்னா அதுக்கு காரணம் இருக்கும். நம்பிக்கை அன்னைக்கும் உடையல. அப்பதான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு குரல். மீன் பிரியாணி இருக்கு. இன்னைக்கு கடல் கொந்தளிக்குதே. குமரேசனுக்கே கிடைக்கலன்னா கடல் கொந்தளிச்சா என்ன? உங்களுக்காக என் உயிரை பணைய வைத்து நான் மீன் பிடிச்சிட்டு வந்து பிரியாணி போடுறேன். நீங்க சாப்பிடணும் என்பதுக்காக நான் பயப்பட மாட்டேன். இந்த ஒரு டயலாக் இந்த ஊர்ல நம்பிக்கை வாங்க போதும். அப்பா, இவன் நம்ம குமரேசன் மாதிரியே பேசுறான். உயிரை பணைய வச்சு சொல்றான் பாரு. மக்களுக்கு உண்மை தேவையில்ல. உணர்ச்சி போதும். அந்த நேரம் குமரேசன் ஒன்னும் பேசல. உயிரை பணைய வச்சு உண்மை பேசுறவனும் இருக்கான். பொய் பேசுறவனும் இருக்கான். ஆனா ஒருத்தன் மட்டும் அமைதியா பார்த்துட்டு இருந்தான். சூர்யா. உயிரை பணைய வச்சு. அப்பா கூட அப்படி சொல்ல மாட்டாரே. அந்த ஒரு சந்தேகம் இந்த கதையோட முதல் கீறல். சரி, ஒரு தட்டு பாப்போம். மக்கள் மெதுவா அந்த புது கடைக்காரன் பக்கம் போனாங்க. குமரேசன் கடை அப்படியே காலியா நின்னது. அந்த நாள் கடல் கொந்தளிக்கல. மக்கள் நம்பிக்கைதான் கொந்தளிச்சது. ஆனா இந்த நம்பிக்கைக்கு ஒரு அடிப்படை இருக்கு. அந்த அடிப்படை ஐஸ் பாக்ஸ்ல மறைந்திருக்கு. எப்பவும் போல அந்த நாள் காலையும் விடிஞ்சது. கோழி கூவுச்சு. சூரியன் மெதுவா எழுந்தான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் வழக்கம் போல இல்ல. அந்த புது கடை பிரியாணி பண்ணல. மக்கள் வந்தாங்க. பசியோட முகம். என்ன இன்னும் அடுப்பு ஏறல? நேத்து உயிரை பணைய வச்சு சொன்னீங்களே. அந்த கடைக்காரன் ஒன்னும் சொல்லல. தலைய குனிஞ்சிட்டு அப்படியே நின்னான். ஒரு ஊர்ல சத்தத்துக்கு முன்னாடி சந்தேகம் வரும். இந்த ஊர்ல அந்த சந்தேகம் அமைதியா வந்தது. ஏன் பேச மாட்டேங்கிறா? ஏன் பேச மாட்டேங்கிறான்? அந்த அமைதியை உடைக்கிற மாதிரி சூர்யா வந்தான். ஒரு கேள்வி இருக்கு. நேத்து சொன்னீங்களே, உயிரை பணைய வச்சு மீன் பிடிச்சிட்டு வந்து பிரியாணி போடுறேன்னு. அப்போ மருந்து போட்ட ஐஸ்ல இருக்க மீன் எங்க? ஒரு நிமிஷம். யாருக்கும் புரியல. என்ன மருந்து? என்ன ஐஸ்? ஏய், நான் பண்ணல. அவன் குரல்ல கோபம் இருந்தது, ஆனா நம்பிக்கை இல்ல. பஞ்சாயத்து. சாட்சி இருந்தா சொல்லு. நேத்து மாலை ஐஸ் கியூப் கடை, மருந்து கடை. கடல் இல்ல. ஆனா மீன் இருந்தது. அவன் வச்சிருந்த ஐஸ் பெட்டிக்குள்ள மீன். ஆமா, இவன் தான் வாங்கினான். மீனுக்கு மருந்து இவன்தான் கேட்டான். அந்த ஊர்ல யாரும் பேசல. ஒரு பொய் சாப்பாட்டுக்குள்ள கலந்துட்டு இருந்தா அது விஷமா மாறும். உங்களை கைது பண்றோம். இந்த கிராமத்துல மீன் பிரியாணி இன்னும் அதே சுவைதான். ஏன்னா இப்ப அதுக்குள்ள பொய் இல்ல.